வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல மீனராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. இந்த மீனராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்காரு. அதாவது தன்னுடைய ராசியில சுக்கிரங்கிறது உச்சகிரகமா இருக்குதுங்க. மேன ராசியில இருக்கிற சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சகிரகமா இருக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். பட் 7 ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில விரயச்சனையும் நடந்துட்டு இருக்கு. பட் விரயச்சனை நடக்கும் போது நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரொம்ப அகல்கால் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணாலுமே யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. கண்டிப்பா போன வருடம் விட இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். போன வருஷம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள், குழப்பங்கள், ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவெடுக்க முடியாது. தேவையில்லாத வண்டி வாகனத்துல விபத்துகள். நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனா உங்களை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அவங்க டெவலப் ஆவாங்க, உங்களுக்கு தடங்களா மாறி இருக்கும். நண்பர்களால பிரச்சனைகள், உறவு முறையினால பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் மாறி இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா உங்க ராசிநாதன் குரு பகவான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அதாவது ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே பாத்துட்டீங்கன்னா குருவோட வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டுல குருவும் வர போறாரு. அதாவது தேவ குருவும் அசுரவு குருவும் சேர போறாங்க. அப்படி சேரும் பொழுது கண்டிப்பா மீன ராசிக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். சில விஷயங்கள் தடங்கள் ஆனாலுமே நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தடங்கள், நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனாவே ஐயோ இவருக்கு நல்லது பண்ணி போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டீங்கன்னாவே தேவையில்லாத சண்டை, குழப்பங்கள், என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலங்களெல்லாம் மாறி உங்களுடைய நீங்க நினைச்ச வாழ்க்கைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு போதும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல அடிக்கடிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரைய பண்ணியிருக்கும். நம்ம கோயிலுக்கு போலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, கோயிலுக்கு போக முடியாம தேவையில்லாத ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். அந்த விரயங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது முடிஞ்ச அளவுக்கு அந்த விரயங்கள் உங்களுக்கு வராது. ரெண்டாவது கடன் தொல்லைகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணிடலாம். கடன் வாங்கி நிறைய பேர் ஆடம்பரங்களா இருப்பாங்க. அந்த கடன் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா கட்டுறதுக்கான சூழ்நிலையில் கம்மியா உருவாகிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா விரைய சனி இருக்கு. அந்த 12ஆம் இடத்துல விரைய சனி இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள் வரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில விரயம் பண்ணுங்க. விரயம் எப்படி பண்றது சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு லேண்ட்ல விரயம் பண்ணுங்க, இடத்து மேல விரயம் பண்ணுங்க, வீடு கட்டுறதுக்கு விரயம் பண்ணுங்க, இல்ல பழைய வீடு ஏதாவது கட்டி இருந்தீங்கன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு விரயம் பண்ணுங்க. அசையா சொத்து மேல நீங்க விரயங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம். இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஏஜர் யாராவது வீட்டுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சுப விரயங்கள் நீங்க பண்ணுங்க, திருமண விரயங்கள் நீங்க பண்ணலாம். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணலாம். கல்யாணம் ஆகல, வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தாவே தேவையில்லாத பிரச்சனைகள், லவ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல சொன்னா பிரச்சனை வந்துடும், அது எப்ப சொல்றதுன்னு தெரியல, மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி ஏதாவது மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த திருமணத்துல உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் உண்டாயிருக்கும். ஆனா
இந்த விரையச்சனை ஒரு பக்கம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலுமே கூட தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பெறும் பொழுது இந்த காலகட்டத்துல ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான ஸ்டெப் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா திருமணங்கிறத உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையும். தடங்கள் இல்லாத வாழ்க்கையா உங்களுக்கு கண்டிப்பா அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. இப்ப 7,00,000 ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா 7,00,000 ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிக்கலாம், இல்ல பிரிஞ்சிடலாம், இல்ல அடுத்த மேரேஜுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த குரோதி வருடம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. அதனால உங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு கிடையாது, அதனாலேயே நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம், மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த மன வருத்தங்கள் இப்ப எல்லாமே விலகி உங்களுக்கு கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா தான தர்மங்கள் ஏதாவது பண்ணுங்க. அதாவது கடன் வாங்கி ரொம்ப பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்மளால மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அது நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க தானம் தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 7,00,000 நல்லது பண்ணும். என்கிட்ட மீனராசிக்காரங்களுக்கு கழுவுரி மீன்ல நழுவுரி மீன் ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா வரும். நீங்க நினைச்ச காலேஜுக்கோ இல்ல நினைச்ச கோர்ஸுக்கோ இல்ல நினைச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க அது பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க எதிர்பார்த்த மார்க் வரும். இவன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 7,00,000 நடக்குது, நமக்கு எல்லாமே தடங்கலாகும், நமக்கு நல்லது நடக்க முடியாது, மார்க் நல்லா படிச்சுட்டு போனா கூட நமக்கு நினைச்ச மார்க் வராது அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே விலக போகுங்க. விலகி உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரப்போகுது. தொழில கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நீங்க கரெக்டா பார்த்து இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு வந்த வாய்ப்பு எல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு நம்பி நீங்க கொடுக்கும்போது யார் நல்லவங்க சொல்லி நீங்க நம்பி கொடுக்குறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. வண்டி வாகனத்துல எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிராவல் பண்றதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்க குலதெய்வத்துக்கு போய் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம சனிக்கிழமை விநாயகரோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும். அது மாதிரி இருந்த பெரிய பாதிப்புல வராது. இந்த வருடம் உங்களுக்கு குரோதி வருடம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நினைச்சதெல்லாம் கைகூடி வரும். அதற்கான கரெக்டான வழிபாடுகள் நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னதான் நம்ம ஒரு கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்போட ஆண்டு பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளோட சுய ஜாதகத்துல பலன் எப்படி இருக்கு, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அந்த தோஷத்தினால நம்ம யோக பலன் நம்ம பயன்படுத்த முடியாம போகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. எப்ப நம்மளோட ஜாதகம் தெளிவா இருந்தாதான், யோகமா இருந்தாதான் நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைச்ச பாரு எல்லாமே அமையும். அதனால உங்களுடைய ஜோதிடத்தை கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.